வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டாடா பவர் கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? என்னலாம் புரொடக்ஷன் பண்றாங்க? மக்கள்கிட்ட எப்படி அவங்களோட ப்ராடக்ட்லாம் கொண்டு போய் சேல்ஸ் பண்றாங்க? ஃபியூச்சர்ல இதெல்லாம் சேல்ஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ கட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த கம்பெனி என்ன பண்றாங்க? ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா? வேணாமாங்கிறது தெரியும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 346 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 362 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 182 வரையும் போயிருக்கு. இந்த கம்பெனியோட டெப்த் பார்த்தீங்கன்னா, 52,000 கோடி உங்களுக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 46% அவங்களே அவங்களோட ஷேர ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11% அவங்களோட சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னாலும் 29,000 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,500 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 57,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுவரையும் பார்த்த வரையுமே இந்த கம்பெனி ஒரு நல்ல ஃபியூச்சர்ல தான் போய்கிட்டு இருக்காங்க இதுவரையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பிளட்ஜ் பண்ணி அவங்களோட கம்பெனி நடத்தல. பவர் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னாலே முக்கால்வாசி எல்லா கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணி அடமானம் வச்சு தான் அந்த கம்பெனி நடத்துவாங்க. ஆனா அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து பண்ணவே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த மாதிரி பவர் கம்பெனிகளுக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் பார்த்தீங்கன்னா, 2006ல கிட்டத்தட்ட ரூ. 50 ரேஞ்ச், ரூ. 40, ரூ. 50 ரேஞ்சில தான் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அப்பும் டவுனும் தான் மாறி மாறி வந்துகிட்டு இருந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அப் வந்து எப்ப அந்த கம்பெனி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2021க்கு மேல அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிய சந்திச்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூ. 100லிருந்து ரூ. 50 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 2006லிருந்து 2018 வரையும் சுத்திக்கிட்டே இருந்திருக்கு இதே ரேஞ்சில. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்தும் சரி, எல்லாமே நல்ல வளர்ச்சியில இருக்கு. ஃபியூச்சரும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதையும் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்ல நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி, அதானி கிரீன், பவர் கிரிட், அதானி பவர், அதானி எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எனர்ஜி. இந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதானி குரூப்பும், டாடா குரூப்பும் மட்டும் தான் இதுல ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா இருக்காங்க. இதுலயே பெஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டாடா பவர் மட்டும் தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டாடா பவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு மிகப்பெரிய பிராண்டா இருக்காங்க. மக்கள் அவங்கள அதிகமா நம்புறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய இதுவரையும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லாஸ் வந்து டாடா கம்பெனில இதுவரையும் வந்தது கிடையாது. அதே மாதிரி அதானி கிரீன பார்த்தீங்கன்னா, அதானி கிரீனுக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, ஹிடன்பர்க்னு ஒரு நாளிதழ் பண்ண வேலையில ஒரு மிகப்பெரிய லாஸ சந்திச்சாங்க இந்த கம்பெனி. ஆனா அத ரெக்கவர் பண்ணி வந்துட்டாலும், அந்த மாதிரி கூட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுவரை டாடா பவர் மேல வந்தது கிடையாது. டாடா குரூப் மேலயும் வந்தது கிடையாது. அதனாலே இந்திய மக்கள் அதிகமான பேர் டாடா கம்பெனிய நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்க வேணாம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து 5லிருந்து 10 கிட்ட 15 வருஷம் கிட்ட ஒரு கம்பெனி ஸ்டாக்க ஹோல்டு பண்ணா தான் ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். அதனால நம்ம இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்க்காம நேரா இயர்லி ரிசல்ட்ட போய் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2012ல 26,000 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 30, 35 அந்த ரேஞ்சிலேயே 26 அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 வரையுமே அதே ரேஞ்சில தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2, 3 வருஷமா நல்ல சேல்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எந்த கம்பெனிக்குமே நெட் ப்ராஃபிட் தான் பார்க்கணும். டாக்ஸ் எல்லாம் போக அவங்க எவ்வளோ நெட்டா வந்து இயர்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2012ல இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ரூ. 800 கோடி மேல லாஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 800 கோடி மேல இந்த கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரூ. 123 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 2013ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துலயுமே லாஸ் பண்ணல. அவங்களோட ப்ராஃபிட்டையும் பாருங்க இன்கிரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, அவங்க 1000 கோடி, 2000 கோடி மட்டுமே ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த எங்க சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகிருக்கோ, அதே மாரி அவங்களோட ப்ராஃபிட்டும், நெட் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகிருக்கு. 2000 கோடி, 3800 கோடி, 4500 கோடின்னு இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. எப்பவுமே நம்ம ஒரு கம்பெனிய வாங்குறோம்னா, சேல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே போகணும். அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டே போகணும். அப்பதான் நம்ம அந்த கம்பெனியோட நம்பி, அந்த கம்பெனியோட வாங்கி வச்சு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இந்த கம்பெனி எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்க, எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த கம்பெனி கடன் எந்த அளவுக்கு இருக்கோ, அது அளவுக்கு தான் அந்த கம்பெனியோட நிலைமை இருக்கும். கடன் பார்த்தீங்கன்னா, 52,000 கோடி கடன் வச்சிருக்காங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 30,000 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வச்சிருக்க பணத்துக்கும்,
அவங்க வாங்கியிருக்க கடனுக்கும் அதிகபட்சம் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறும் 20,000 கோடி தான் அவங்களோட கடனே இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய கடன் கிடையாது. டாடா குரூப்புக்கு வந்து மிகப்பெரிய கடன் இது கிடையவே கிடையாது. அப்படியே இந்த கம்பெனி வந்து லாஸ்ல போனா கூட மித்த ஒரு கம்பெனில இருந்து அவங்க பணத்தை போட்டு இந்த கம்பெனி வந்து குரோ பண்ணுவாங்களே ஒழிஞ்சு இந்த கம்பெனி வந்து விட்டுற மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. எந்த கம்பெனியுமே அவங்க விட்டது கிடையாது இதுவரையும். ரிசர்வை பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா கடன் வந்து அவங்க ரொம்ப கடன்லாம் வந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாக வாங்கி அந்த கம்பெனி மேல கடனை வந்து ரொம்ப ஏத்தாம அந்த 50,000 கோடிங்கிறத அப்படியே அந்த அந்த ரேஞ்சிலேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. அதனால இதுவும் ஒரு இந்த கம்பெனிக்கு வந்து கடனை வாங்கி கம்பெனியை கெடுக்காம கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கடன் விஷயத்துல. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை அதிகமாக ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் அவங்களே எவ்வளவு ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% அவங்களே ஹோல்டு பண்றாங்க. 2021 இருந்து எந்த விதத்திலயும் அவங்களோட ஷேரை வந்து விற்கவே கிடையாது. அவங்களே தான் பல வருஷமா ஹோல்டு பண்ணிட்டே இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 9% அவங்க ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த கம்பெனியை நம்ம நம்பலாம். ஏன்னா ரொம்ப வருஷமா எஃப்ஐஐ இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க 2021 இருந்து. டிஐஏ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் இன்வெஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை 16% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.32% கவர்மெண்ட்டே நம்ம இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து 26% ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரி உள்ளவங்களாம் இதை இன்வெஸ்ட் பண்றாங்க. எங்க வந்து பப்ளிக் கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் வந்து சொல்லப்போனா அந்த கம்பெனி தான் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். நீங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்பவுமே பென்னி ஸ்டாக் பின்னாடியே தான் ஓடுவாங்க. பென்னி ஸ்டாக் வந்து ஒரு லாட்டரி மாதிரி தான். அது மேலேயும் போகலாம், இல்ல வந்து நீங்க வாங்கின காசு ஜீரோவாகவும் போகலாம். எங்க மக்கள் கம்மியா இருக்காங்களோ அந்த கம்பெனி முக்கியமா நல்ல கம்பெனியாவே இருக்கும். நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே அது தெரியும். டாடா பவர் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜி காற்றாலையிலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் ரூஃப் ரெடி பண்ணி அது மூலியமா அவங்க வந்து இப்போ மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் இவி சார்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் புதுசா வர வண்டியெல்லாம் முக்கால்வாசி அவங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு மாத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரும் இவி தான் இருக்க போகுது. அதுக்கு எங்கெல்லாம் இந்தியாவில் ஃபுல்லா ஸ்டேஷன் ரெடி பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய சார்ஜிங் ஸ்டேஷன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா கிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா சுவிட்ச் ஆன் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுவிட்ச் சென்சார் வச்ச சுவிட்ச் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி இதுல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்றாங்க நீங்களே பாத்தீங்க. ஒய்ஃபை சுவிட்ச் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான இப்போ நம்ம வந்து மாடலா மாறிக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட் வந்துச்சு. இப்போ அதை வந்து அதையும் மொபைல்ல கொண்டு வந்து ஒய்ஃபை மூலியமா நம்ம வந்து உட்காந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தான் இவங்க அப்கிரேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. லைட்டு, எல்இடி சென்சார்ஸ், அது மட்டும் இல்ல அவங்க ப்ராடக்ட் போய் பாத்தீங்கன்னா தெரியும். மாடர்ன் சுவிட்சஸ், கன்வெர்டபிள் சுவிட்சஸ், சென்சார்ஸ், பிரீமியம் டச் சுவிட்ச் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஃபியூச்சர் இருக்கோ இல்லையோ மக்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு பொருள் வந்தா ஒரு 4 வருஷம் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு புதுசு ரெடி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த கம்பெனி புது புது இனோவேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய மல்டிபேக்கராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பவர் மேனுஃபேக்சரிங் தான் மெயினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல நாளுக்கு நாள் மின் உற்பத்தி வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மின்சாரத்தை. அதனால இதோட தேவை வந்து என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப உச்சத்துல இருக்கு. அதனால இந்த கம்பெனில இப்ப இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டைமுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட் மேல கீழே போறதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு நல்ல கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்பவே கூட இந்த கம்பெனியை வாங்கி ஹோல்டு பண்ணலாம். ஆனா இதை விட கம்மியான பிரைஸுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறமோ இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியோ கண்டிப்பா மார்க்கெட் இப்ப கையில இருக்கனால டவுன் ஒரு 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் கீழே வர அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியா கூட இந்த கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கி வைக்க முடியும். இதை வாங்கி வச்சா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நம்ம எந்த கம்பெனியோட ஷேரை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.